வணக்கம். இது சம்பூர் தொலைக்காட்சியின் விசேட செய்தி. இன்று 4/4/2025 திருகோணமலை ஆளுநர் செயலகத்தின் முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டமானது சம்பூர் விதுர கடற்படை தளத்தை அகற்ற கோரியும், சம்பூர் சோலார் மின்சக்தி திட்டத்தை கைவிடும்படியும், 64 மலை நிலப்பரப்பை விடுவிக்கும்படியும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவு மக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விடுவிக்கும் காணிகள் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது. சம்பூர் விதுர கடற்படை தளம் சம்பூரின் ஊடாக வெளிச்ச வீட்டுக்கு செல்லும் பாதையை தடை செய்து, சம்பூர் மக்களின் கடற்கரை பக்கமாக உள்ள வயல் காணிகளையும், வில்லு குளம் பக்கமாக உள்ள தோட்ட காணிகளையும் உள்ளடக்கி சம்பூர் 110 குடும்பங்களுக்கு சொந்தமான 207 ஏக்கர் காணிகளை தன்னகப்படுத்தி கடற்படை தளம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பூர் மக்களின் குடியிருப்பு காணிகளும், தொழில் புரியும் காணிகளும், வயல் நிலங்களும், குளங்களும் ஆக 603 ஏக்கர் காணிகள் சம்பூர் மக்களின் சொந்த காணிகள் சோலார் மின் உற்பத்திக்காக அபகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிலத்தை பறிக்காதே, எமக்கு வேண்டும்